அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஓஷோ சொல்லுகிறார். 3 விஷயம் இருந்தால் நீங்கள் தாங்க ஹாப்பியஸ்ட் பர்சன் அப்படின்னு அதுக்கான சீக்ரெட்டை சொல்கிறார். அது படிக்கிறதுக்கு ரொம்ப அருமையான விஷயமாக இருக்கிறது. கேட்குறதுக்கு சாதாரணமாக இருக்கும். கேட்குறதுக்கு சாதாரணமாக இருக்குன்றதுனாலேயே அந்த விஷயமும் சாதாரணம் கிடையாது. அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். எப்படி கேட்குறதுக்கு சாதாரணமாக இருக்குது, சாதாரணமாக தெரிவது எல்லாம் சாதாரணமான விஷயங்கள் இல்லை. இப்போ பாருங்களேன், உப்பு இருக்குது, அது எவ்வளோ சாதாரணமானது. வெள்ளையாக சின்னதாக இத்தினூண்டு இருக்குது. ஆனால் ஒரு நாளைக்கு அது நமக்கு 3 தடவை தேவைப்படுது. மறந்துடாதீங்க, 3 தடவை தேவைப்படுது. அந்த உப்பு சரியான அளவில் காலையில் சாப்பிட்ற டிபன், மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாடு, இரவு சாப்பிட்ற டிபன், அதுக்கான சட்னி, சாம்பார், எல்லாத்துலேயும் சரியான அளவில் அது இருந்தால் தான் உணவு சுவையாக இருக்கிறது. உணவு சுவையாக இருந்தால் தான் நம்ம உள்ளே தள்ளுறோம். இல்லைன்னா என்ன சமைச்சிருக்கிற நீ, ஒரு சாம்பார் குழம்பு வைக்க தெரியுதா உனக்கு அப்படின்னு தேவையில்லாமல் பேச்சு கேட்க வேண்டியிருக்கும். ஹோட்டலுக்கு போகிறோம், எல்லாத்துலேயும் உப்பு அதிகமாக இருக்குது, என்னையா ஹோட்டல் நடத்துகிற நீ, உப்பு போடுறது கூட தெரியாமல் இருக்குது அப்படின்றோம். ஆனால் இந்த உப்புன்றது சாதாரணமான விஷயம். சாதாரணமாக இருப்பது எல்லாம் சாதாரணமானது இல்லை. அதே மாதிரி தான் இந்த சீக்ரெட்டும். அவர் சொல்கிறார் பாருங்க, உங்களை பற்றிய மற்றவர்கள் அபிப்பிராயம் முக்கியம் இல்லை, உங்களை பற்றிய உங்கள் கருத்து தான் முக்கியம். அப்பா, எவ்வளோ அருமையான விஷயம். நாம் எப்பொழுதுமே மற்றவர்கள் கருத்துக்களால் அங்கும் இங்கும் உதைத்து தள்ளப்படுகின்ற கால்பந்தாகவே விளங்கி கொண்டிருக்கிறோம். ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கு, ஐயோ மேடம் இந்த சாரியில் சூப்பர் மேடம், கலக்கிறீங்க மேடம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா அப்படியே மகிழ்ச்சியில் மிதக்கிறார்கள். என்ன மேடம் இது என்ன கலருன்னு வாங்கினீங்க, ஐயோ உங்களுக்கு சூட்டே ஆகலைங்க, கேவலமாக இருக்குதுங்க, எவ்வளோ இதுன்னு, இது 2500, ஐயா சீப்பாக, இது பாரிஸ் கார்னரில் 350 ரூபாய்க்கு கிடைக்குது மேடம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நம்ம 2500 ரூபா கொடுத்து வாங்கினோம், ஆனால் 350 ரூபாய்க்கு கிடைக்குதாமே. அவர் சொன்னது உண்மைதானா? பாரிஸ் கார்னரில் எங்கே கிடைக்குது? அவர் நிஜமாலுமே உண்மையை சொன்னாங்களா, இல்லை பொறாமையில் இப்படி ஒரு விட்டு போட்டாங்களா? அதெல்லாம் மனசு யோசிக்காது. இது மாதிரி அடுத்தவங்க சொல்லிட்டாங்களே, அவ்வளோதான். நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. நல்லா இல்லைன்னு சொன்னவர் பெரிய உலகத்திலேயே சிறந்த ரசனைக்கு சொந்தமானவரா? அது அவருடைய பார்வை, அவருடைய கருத்து. சும்மா உங்களை மூட் அவுட் பண்ணணும்னு கூட சொல்லியிருக்கலாம். அவ்வளவு ஏன், நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அவர்கிட்ட இல்லாததுனால பொறாமையில் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே யோசிக்கிறது இல்லை. ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, உடனே அதை கேட்டு மூட் அவுட் ஆகுது. நீங்கள் பெரும்பாலான பேர்கிட்ட போய், சார் அவர் என்னங்க உங்களை பற்றி மேனேஜர்கிட்ட அப்படி போட்டு கொடுத்துட்ருக்குறாருங்க, நான் தற்செயலாக ஃபைல் எடுத்துக்கிட்டு உள்ளே போனேன்னா உங்களை பற்றி அநியாயத்துக்கு பேசிகிட்ருக்கிறாருங்க, என்னால் தாங்கவே முடியலங்க, நான் சொல்ல வேணான்னு பார்த்தேன், ஏதோ உங்கள் பேரில் இருக்கிற அபிமானத்தினால சொல்கிறேங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டா போச்சு. உண்மையிலேயே அவர் அப்படி சொன்னாரா? சொல்லக்கூடிய மனிதர் தானா, அல்லது இவராக ஏதாவது சொல்கிறாரா? நம்மளை பிடிக்காதவர் அவரா இல்லை இவரா? இதெல்லாம் எதுவும் யோசிக்க மாட்டோம். நம்மளை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசினார்னு இன்னொருத்தரை பற்றி சொல்லிட்டா அதை நாம் நம்ப தழுவது நம் மனித இயல்பு, நம்முடைய பலவீனம். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், உங்களை பற்றி என்ன அபிப்பிராயப்படுகிறார்கள் என்பது முக்கியமல்ல, உங்களை பற்றிய உங்கள் அபிப்பிராயம்தான் முக்கியம். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, நான் போட்டிருக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு பிடிச்சிருக்குது, அதனால் இந்த பாட்டு கேட்குறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த உணவு சாப்பிட்றேன், இது ஆரோக்கியமானது அதனால் சாப்பிட்றேன். இந்த அளவுகோல் தான் சரியாக இருக்குமே தவிர ஒவ்வொன்றுக்கும் அடுத்தவங்க கருத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா மனதில் நிம்மதியே இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், பொறுமையாக இருக்க பழகுங்கள். அப்பா, இதுக்கு சொல்கிறதுக்கு ஓஷோ வேணாங்க. நம்ம பாட்டை 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே பொறையுடைமைன்னு ஒரு அதிகாரமே இருக்கிறான். நம்மளால எல்லாத்துக்கும் அவசரம். அதுவும் இது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, ஃபாஸ்ட்டு கிளப்பு, ஃபாஸ்ட்டாக போகிறது, எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும். அதுவும் நம்முடைய தாய்மார்களுக்கெல்லாம் பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தாச்சு அப்படின்னா அவன் இப்போவே எல்கேஜியில் தான் சேர்த்துருப்பாங்க. உடனே எல்கேஜி முடிச்சு, யூகேஜி முடிச்சு, 10ஆம் கிளாஸ் முடிச்சு, +2 முடிச்சு அவன் அமெரிக்கன் கவுன்சிலேட் வாசலேருந்து அமெரிக்கா போயிடணும். சிங்கப்பூர், மலேசியான்னு, ஆஸ்திரேலியான்னு அங்கே போய் செட்டில் ஆகிடணும். இந்த நாட்டில் இருக்கவே கூடாது. அவன் உலகத்தில் பிறந்து வளர்ந்ததே அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறதுக்கு தானே பிள்ளைங்களை தயார் பண்ணுறாங்க. இந்த காளை மாடு, பொலி காளையை தயார் பண்ணுற மாதிரி
சண்டைக்குன்னு சில பேர் சேவலை வளர்ப்பாங்க சில கிராமங்களில். அந்த மாதிரி பிள்ளைய வளர்க்குறதே அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு தான். அப்பா, இப்படி ஒரு மனோபாவத்தோடு பொறுமையாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு என்று ஒரு சிலபஸ் வைத்திருக்கிறது. அதன்படிதான் பாடங்கள் நடக்குமே தவிர நாம் விரும்புவதை வாழ்க்கை என்கிற ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஒரு அழகான பொன்மொழி உண்டு, தண்ணீரை கூட கையில் எடுக்கலாம். தண்ணீர் எடுக்க முடியுமா? கையில் முடியாது. ஆனால் பாருங்கள், தண்ணீரை கூட கையால் அள்ளலாம். அது பனிக்கட்டி ஆகும் வரையில் உங்களுக்கு பொறுமை இருந்தால். எல்லாத்துக்கும் நேரம் வரணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏதோ கிராமத்து பெருசு சொல்லுது அப்படின்லாம் தள்ளிவிட முடியாது. இயேசுநாதர் கானான்னு ஒரு ஊருக்கு போகிறாருங்க. அங்கே ஒரு விருந்து, அந்த விருந்தில் கலந்துக்கிறதுக்காக அவர் போகிறார். அப்போ திடீர்னு அங்கே வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒயின் தராங்க. ஒயின் அப்படின்னா இப்போ நம்ம நினைக்கிறோமே அந்த மாதிரி போதை தருகிறது கிடையாது. அது திராட்சை ரசம். அதை வர்றவங்களுக்கெல்லாம் தராங்க. அது திடீர்னு தீர்ந்து போயிடுச்சு. அதுக்கு மேலே விருந்தினர்கள் வந்துட்டுருக்குறாங்க. அப்போ இயேசுநாதருடைய அம்மா அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, அப்பா இது மாதிரி திடீர்னு தீர்ந்து போச்சுப்பா திராட்சை ரசம், ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஒரு வினாடி யோசிச்சுட்டு பேசாமல் இருக்கிறார். அந்த அம்மா கிட்டக்க என்னவோ ஒன்று சொல்கிறாரு. அப்புறம் மறுபடி வந்து அப்பா இது மாதிரி தீர்ந்து போச்சு, ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு. இப்போ அவர் மறுபடி போய் அந்த தண்ணீர், அண்டா நிறைய தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை தொடுகிறார். தண்ணீரை தொட்டவுடன் அந்த தண்ணீர், அண்டா நிறைய இருக்கிற தண்ணீர் திராட்சை ரசமாக மாறி விடுகிறது. அப்படியே ஒயினாக மாறிச்சான். முதல் தடவை அம்மா போய் கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அந்த வாசகம் முக்கியமானது. என் நேரம் இன்னும் வரவில்லை அப்படிங்கிறார். யாரு? தேவகுமாரன், மகத்தான ஆற்றல் படைத்த மாமனிதன். ரெண்டாவது தடவை தான் போய் இது மாதிரி அதை மாற்றுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் என்று ஒன்று உண்டு. அந்த நேரம்னா அது கடிகாரத்தினுடைய நேரம் இல்லை. அந்த சூழல் அமையணும், அந்த மனிதர்கள் வரணும், அதுக்கான எண்ணங்கள் அவர்கள் உள்ளத்தில் தோணணும். இது எல்லாம் சில காலம் கழிந்த பிறகுதான் நடக்கும். அப்படின்னா அப்பொழுது தான் அது நடக்கும். அதைத்தான் எல்லாத்துக்கும் நேரம் வரணும் அப்படின்னு பெரியவங்க சுருக்கமாக சொல்லிட்டு போகிறாங்க. அதுவரையில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். சில விஷயங்களில் பொறுமை வேண்டும், சில விஷயங்களில் பக்குவம் வேண்டும். சில விஷயங்களில் மட்டுமல்ல, எல்லா விஷயங்களிலும் உங்களை பற்றி உங்கள் கருத்து தான் முக்கியம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.